எல்லோருக்கும் வணக்கம். இப்போது குவஹாத்தி உமன்ஸ் T20 மேட்ச் நம்ம பார்க்குறோம். இதில் மெயின் திங் என்னென்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் டீம் பிளானர் அவைலபிள் ஃபார் திஸ் மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ட்ரை நவ். ஸோ அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி கேட்கும், டீம் பிளானர் குரு டீம் மேட்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து மேட்ச் ஸ்டேட்டஸ் கொடுங்க, இல்லை வின் லாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து பிக்கே கான்டெஸ்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மெகா ஹெட் டு ஹெட் எனி கான்டெஸ்ட். ஸோ இந்த மெகாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் டீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 3 டீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பிக் திஸ் டீம் அப்படின்னு கொடுக்கும். கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கூட என்ன பண்ணலான்னா, அந்த டீம்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு இது டீம் பிளானர். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்தேன் அப்படின்னா அந்த டீம் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். 3வது டீம். ஸோ இங்கே இந்த 3வது டீம். இந்த 3வது டீமில் இதில் போயிட்டு தேர்ட் 3யில் போயிட்டு நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து நான் டீம் க்ரியேட் பண்ணுறேன். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் க்ரியேட் டீம் கேட்கும். இந்த க்ரியேட் டீமில் நீங்கள் இந்த குரு ஒன் ஸ்டேட்டஸ் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கிளிக் பண்ணுங்கள், ட்ரை நவ் அதில் போங்க. அதில் போய்ட்டு ஹெட் டு ஹெட் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். பிளேயர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை YCW எனியா, பேட்டரா, பவுலரா, ஆல்ரவுண்டரா, எனியா, ஸ்கோர் ஸ்பெசிஃபிக், ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் டீம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பாருங்கள். YCF, NW, how many wickets will be lost, how many runs will be scored, pick your plan. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் கஸ்டமைஸ்டு டீம் கொடுக்கணும். ரீசெண்ட்லி ஜென்ரேட்டட் மெகா டீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுக்கு டீம் க்ரியேட் பண்ண தெரியலனா நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் டீமை ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணி ஸ்மால் லீக் கான்டெஸ்ட், ஸ்மால் லீக், ஸ்மால் கிராண்ட் லீக் அண்ட் மெகா கிராண்ட் லீக் இது எல்லாமே டீம் பிளானரில் அவங்களே ஜென்ரேட் பண்ணி தராங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்டெஸ்ட், இதில் இருக்கிற கான்செப்ட். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.